எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் தப்பே செய்யலையே. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு. சுகம், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தாரு. அசுத்தாவிலாம் அவர் கால் கீழே பணிஞ்சு போகுது. ஆனா அவர் போய் அவரோட சீஷர்களோட பாதத்தை கழுவுறாரு. அவரோட சொந்த மக்கள் அவர் வேணான்னு சொன்னப்போ கூட அவர் எதுவுமே பண்ணலையே. அவர்களோட பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அவரை சிலுவையில அடிக்கும் போது அவர் மூஞ்சில எச்சு தொப்புனாங்க. அப்போ கூட அவரு நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவரு? எதுக்கு இவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு? எனக்கு சுத்தமா புரியலையே. மச்சான், எங்கடா இருந்த இவ்வளோ நாள்? செம்மையான கலெக்ஷன் இருந்தது இந்த வாட்டி. பரவாயில்ல, இந்த வாட்டி உனக்கு பங்கு கொடுக்குற. இருந்தாலும் இந்த வாட்டிக்கு அப்புறம் செம்மையா பிசினஸ் பண்ணலாம். நான் எவ்வளவு பெரிய பாவி. நான் எத்தனை பாவம் பண்ணிருக்கேன். பணம், பதவி, பெருமை, இதுக்காகவே என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே. நான் எத்தனை பேர் அநீதியா ஏமாத்திருக்கேன். ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க ஏசப்பா. நான் பாவம் மேல பாவம் செஞ்சுட்டேன். நான் இனிமே அந்த அசுத்த அசிங்கமான பாவ வாழ்க்கையை வாழவே கூடாது ஏசப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் இனிமே யார்கிட்டலாம் தப்பா பணம் வாங்கணும் அவங்களுக்கு நாலு தனியா திருப்பி கொடுத்துட்றேன். என்ன மன்னிங்க ஏசப்பா. நான் இனிமே அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது ஏசப்பா. எத்தனை நாள் நான் இந்த காலம் ஒரு சாபமா நினைனேன். ஆனா நீங்க எனக்கு 2 கால் கொடுத்து என்ன கிருபையா வாழ வச்சிருக்கீங்க. என்ன மன்னிங்க ஏசப்பா. இனிமே அந்த வழிக்கு நான் போவே கூடாது. என்ன மன்னிங்க. என் கால் சுகமாயிருச்சு. என் கால் சுகமாயிருச்சு. இன்னைக்கு இந்த வீரா இந்த இடத்துக்கு தற்செயலா வரல. நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு தற்செயலா வரல. இன்னைக்கு உயிரோட எழுந்த கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதுவே அழைப்பின் குரல். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த வீராக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்குமே இங்க யார் கேட்டுட்டு இருந்தாலும் சரிதான், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை பயணம்.
இந்த ஒரே ஒரு வாழ்க்கை பயணம் தான் இந்த லாசருவுக்கு இருந்தது. இந்த லாசரு பரலோகத்துக்கு போனா. ஒரே ஒரு வாழ்க்கை பயணம் தான் அந்த பணக்காரனுக்கு இருந்தது. அந்த பணக்காரன் நரகத்துக்கு போனான். ஒரே ஒரு வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் இங்க இருக்கிற யாரு கேட்டாலும் செய்ய முடியுமா? ஒரே ஒரு தீர்மானம். இந்த ஒரே ஒரு தீர்மானம், விருந்துக்கு கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். பரலோக வீட்டுல, பிதாவின் வீட்டுல, உங்களுக்கும் அப்பா, எனக்கும் அப்பா, நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா. ஏசப்பா பரலோகத்துல அவருடைய வீட்டுல விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்தின் அழைப்புக்கு நம்மளும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விட்டு விலக வேண்டும். தீய பழக்கம் இருக்குதா? தீய சக்திகள் நம்மளை ஆட்கொள்ளுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? வீணான யோசனை நமக்கு இருக்கா? சாபத்துல இருந்துக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? பாவத்துல பாவத்தின் மரண பயம் நமக்கு இருக்குதா? இதை எல்லாத்தையும் விட்டு விலகணும்னா ஏசப்பா பாதத்துல வந்துட வேண்டியது. இந்த வீரா வந்த மாதிரி, மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நீங்க எனக்கு வேணும், நான் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி வந்தா இந்த விருந்துக்கு அழைப்பு எல்லாருக்கும் சமம். இந்த விருந்துக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு வரலாம். இதுல ஒரே ஒரு வாழ்க்கை பயணம், ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு தான் போகணும். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு புது குடும்ப படம் எடுக்கலாம். இந்த புது குடும்ப படத்துல ஏசப்பா இங்க சிலுவையில சொன்னாங்களே, மன்னிப்பின் சாயல். குடும்ப படத்துல நம்ம என்ன பார்ப்போம்? யாரு ஜாடையா இருக்கா? யார மாதிரி யாரு இருக்கா? அப்பாவை மாதிரி பிள்ளையா, அம்மாவை மாதிரி பிள்ளையா? குடும்ப ஜாடை யாருக்கு இருக்குன்னு ஏசப்பாவோட சாயல். இனிமே இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வீராவை மாதிரி சொன்னா, நீங்களும் நானும் குடும்ப படம் ஒண்ணு புதுசா எடுக்கலாம். அந்த குடும்ப படத்துல என்ன சாயல்? மன்னிப்பின் சாயல். அதுல மண்ணுக்கு இனிமே நம்ம உடம்பு திரும்பாது, விண்ணுக்கு போகிற, விருந்துக்கு போகிற மகிமையின் சாயல் உண்டு. மனதுருக்கத்தின் சாயல். அவங்க அம்மாவை அவர் விட்டுட்டு போல, அவங்க உலக பிரகாரமான அவங்க தாயாரை பார்த்து, அம்மா, தாயே, இதோ உன் மகன் சொன்னாங்க. அப்ப மனதுருக்கத்தின் சாயல். இன்னைக்கு நீங்களும் நானும் வீட்டுக்கு போகும்போது இனிமே என்ன சாயல் சொல்லுவோமா? இங்க யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுவீங்களா? மன்னிப்பின் சாயல். இனிமே நான் மன்னிச்சிருவேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கவே முடியாதவங்களா என்னால இனிமே மன்னிக்க முடியும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோமா? மகிமையின் சாயல், மனதுருக்கத்தின் சாயல், முடிவிலே வெற்றியின் சாயல். முடிந்ததுன்னு ஏசப்பா சொல்லும் போது அது ஒரு வெற்றியின் சாயல். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் தயங்கி நிக்கிறோமா? கலங்கி நிக்கிறோமா? எனக்கு அடுத்த அடி என்ன? நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? என்னால வெற்றி பெற முடியுமா? ஜெயம் எடுக்க முடியுமா என்று நீங்களும் நானும் யோசிச்சோம்னா, மரணத்தின் கூர் இன்னைக்கு ஒடிக்கப்பட்டது. பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நமக்கு கம்பீரமா நம்ம பாட முடியுது. ஏன்னா இந்த சாயல் உங்க குடும்ப படத்திலையும் நம்ம குடும்ப படத்திலையும் இனிமே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஜெபம் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பண்ண வேண்டியது. ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வாழ்க்கை பயணம், ஒரே ஒரு தீர்மானம். விருந்துக்கு வாங்க, விட்டு விலகுங்க. வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம். வேண்டிக் கொள்ளுவதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய கிறிஸ்து இயேசு, அவரோட பாதத்தில் இன்னைக்கு வருவோமா? ஒரே ஒரு ஜெபம். யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீராவை மாதிரி யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா முழங்கால் போடலாம், இல்லைனா கையை தூக்கலாம், என்ன ஏதாவது செய்யலாம். இல்லைனா நீங்க வீட்டுக்கு போன பிறகு கூட நீங்க முழங்கால் போட்டு இந்த ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கலாம், நானும் விருந்துக்கு வரேன், இந்த விருந்துக்கு நான் வரேன், நான் விட்டு விலகுகிறேன், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக நீங்க எனக்கு தரப்போகிற பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இங்க இருக்கிற உள்ளங்களுக்காக, இங்க இருக்கிற இல்லங்களுக்காக நாங்க உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அவுரிவாக்கம் பகுதியில் வசிக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மன்னிக்கிற சாயல் இனிமே எங்களுக்கு தேவை. இந்த மன்னிக்கிற சாயலை எங்க குடும்பத்துல தாங்க, எங்க சமுதாயத்துல தாங்க தகப்பனே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க கட்டுகளை அவிழ்த்து விட்டு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் கட்டவிழ்த்து விடப்பட பெரிய கிருபைய நீ பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து எங்க ஒவ்வொருவரைய குடும்பத்திலையும் வாழ்க்கையில நீ தந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் ராஜாவே எங்கள் உள்ளத்துல வாங்க, மகிமையின் ராஜாவே எங்க உள்ளத்துல வாங்க.
ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் நடத்தி காண்பித்தது ஏதோ நீங்க பார்க்கிற நாடகம் அல்ல. இது உண்மையாக 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த உண்மையான சம்பவம். நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் மரித்து, நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் ரத்தம் சிந்துபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து அவருடைய ரத்தத்தை சிந்து மரித்து, நீங்கள் இங்கே பார்த்து மேலே உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தது போல 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் இங்கே அறிவித்தோம். அருமையான அவுரிவாக்கம் கிராமத்தில் வாழ்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், என் குடும்பத்துல சாபம் இருக்கு, என் குடும்பத்திலையும் பாவம் இருக்கு, என் குடும்பத்துல நிம்மதி இல்ல, பிரச்சனையா இருக்கு, கண்ணீரா இருக்கு, நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் நிக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில வாய்க்கை ஆக மாட்டுது, என் பிள்ளைங்க என் குடும்ப நிலைமை இப்படி இருக்குது, என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் நிம்மதி வருமா, சமாதானம் வருமா, ஒரு ஏக்கம் வருமா என்று கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற அவுரிவாக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்க எல்லா குடும்பத்திற்கும் நிம்மதியை தருவார். இந்த உயிர்த்தெழுந்த ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்க எல்லாருக்கும் சமாதானத்தை தருவார். நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த தூய அந்தரே ஆலயத்தின் பாஸ்டராக பணிபுரிகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நானும் ஒரு நாட்களிலே இயேசுவை அறியாதிருந்தேன். என்னுடைய சின்ன வயசுல என்னுடைய அப்பா குடிச்சு டிபி நோய் வந்து இறந்து விட்டார். எங்க அம்மா எங்க அப்பா வந்து சண்டை போட்டதுனால எங்க அம்மாவும் பாய்சன் குடிச்சு விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. சின்ன வயசுல எங்க அம்மாவை இழந்துட்டேன், எங்க அப்பாவை இழந்துட்டேன். நான் மாத்திரம் தனியா ரோட்ல அனாதையா கிடந்தேங்க. எங்க அம்மா அப்பா இல்ல, என்னை எல்லாரும் துரத்தி விட்டுட்டாங்க, சாப்பாடு கொடுக்கல, என் குடும்பத்துல சாபம் வந்துருச்சு சொல்லி எல்லாரும் என் வீட்டுக்குள்ள வர பயந்தாங்க. நானும் அழிஞ்சு போயிடுவேன் நினைச்சாங்க. அந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைங்க மாதிரி நானும் சண்டே கிளாஸுக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பி போனங்க. சண்டே கிளாஸ் போய் இயேசுவை சொன்னாங்க. இந்த மாதிரி இப்ப இயேசுவை பத்தி சொன்ன இந்த அக்காமாருங்க அண்ணமாருங்க மாதிரி எனக்கும் இயேசுவை பத்தி சொன்னாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு வரைக்கும் என் குடும்பத்துல சாபம் வந்தது நினைச்சாங்களே, எங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, இந்த பையனும் சாபத்தினால செத்து போயிடுவான் நினைச்சவங்க முன்னாடி கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக நான் உயிரோடு நிற்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து. நான் சாட்சியாக சொல்லுகிறேன், பல தெய்வங்களை போல இயேசுவை நம்பி போனேன். நாங்க எல்லாரும் இன்னைக்கு சாட்சியா நிற்கிறோம். அந்த சாட்சியை தான் நாடகமா இங்க செய்துக்கா. நான் மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் சாட்சி. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், உண்மை உள்ளவர், சமாதானம் நித்தியத்தை தருகிறவர். எல்லாருக்கும் ஒண்ணு தெரியும், மரிச்ச பிறகு செத்து போயிட்ட பிறகு எங்க போவோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்க எல்லாருக்கும் இருக்கும். நம்ம மரித்தால் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பரலோகம் உண்டு. எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நாளைக்கே நாங்க எல்லாம் செத்து போட்டா எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஏன்னா மரிச்சா இங்கே கண்ண முடுனா பரலோகத்துல இயேசுவோடு நித்தியமா இருக்க போறோங்க. பரலோகத்துல கண்ணீர் இல்ல, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல. பரலோகம் தான் நமக்கு நித்திய வாழ்க்கை. இங்க இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணும்னா நானும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றேங்க. அந்த இயேசுவை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. என் குடும்பத்துல வந்து ஜெபம் பண்ண, என் குடும்பம் இயேசு கிறிஸ்து என் குடும்பத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன். இங்க பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க தூய அந்தரே ஆலயத்துல காலையில 9 மணிக்கு ஆராதனை நடக்குது, வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது. நீங்க வந்து ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணலாம். ஆலயத்துல உங்களுக்கு தேவையான நிம்மதி, சமாதானம், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் இயேசு தருவார். ஆலயத்துக்கு வாங்க. விருப்பமுள்ள எல்லாரும் 9 மணிக்கு நடக்கிற ஆலயத்துக்கு வாங்க, அந்த ஆராதனைக்கு வாங்க. இயேசுவை பத்தி இன்னும் அதிகமா நீங்க கேட்க விரும்பினால் ஆலயத்துக்கு நீங்க 9 மணிக்கு நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கிற 9 மணி ஆராதனைக்கு வாங்க. இயேசுவை பத்தி நாங்க சொல்லுவோம். உங்க கையில இருக்கிற எல்லாருக்கும் வேத புத்தகம் இருக்கு, வேத புத்தகத்தை படிங்க. அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பினா நீங்க ஆலயத்துக்கு வாங்க. நாங்க இயேசுவை எங்களுக்கு செஞ்ச நன்மை, இயேசு எங்க எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்கிறாருங்க. அதனால்தான் நின்று நாங்க எல்லாரும் சாட்சி சொல்றோம். அந்த இயேசுவை பத்தி அறிய விரும்பினால் நீங்க தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணிக்கு எங்க சபையில் ஆராதனை நடக்குது. வாருங்கள். உங்க எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிப்போம். உங்க குடும்பத்துல நீங்க தேடுற நிம்மதி, சமாதானம், ஆசீர்வாதம், கஷ்டங்கள் மாற்றுகிற ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து, எங்க எல்லாருக்கும் தந்த இயேசு கிறிஸ்து உங்க எல்லாருக்கும் தருவார். பிரைஸ் எல்லாம். உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக நம்ம சென்னை
அந்திரையாலயம், தூய அந்திரையாலயம் விக்மோர்ல இருந்து இங்க இருக்கிற எல்லாருமே இயேசுவை பத்தி சொன்ன எல்லாருமே நல்ல வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள். அவர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மையை நாடகமா இயேசுவை பத்தி சொல்லி காமிச்சாங்க. ஆகவே நம்ம அவுரிவாக்கம் கிராமத்தின் சார்பாக இவங்க எல்லாருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாருக்கும் கரங்களை தட்டி, அவங்க எல்லாருக்கும் நல்ல சத்தமா கையை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அவர் குடும்பங்களையும் ஊழியங்களையும் வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். சபையிலையும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்க சமாதானத்திற்காக, ஆசீர்வாதத்துக்கு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். ஜெபம் வேண்டும் விரும்புகிறவரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் நீர் இந்த உலகத்திலே வந்து எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சீங்கப்பா. எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சீங்க. எங்க அவுரிவாக்கம் மக்களுக்கும் நீங்க அற்புதம் செய்ய விரும்புறீங்க. எல்லா குடும்பத்திலும் இயேசு அவங்க குடும்பத்துக்குள்ள உள்ள வந்து அவங்க கண்ணீரை துடைக்க விரும்புறீங்க ஆண்டவரே. இங்க எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்து கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கலாம். யார் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் என்று அநேகர் வீட்டுக்குள்ள நிறைய பேர் ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாமல் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. அவர் வேதனையை கர்த்தர் மாற்றுவீராக. நிம்மதியை தருவீராக. ஆசீர்வாதத்தை தருவீராக. சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு செஞ்ச நன்மையை இங்க அவுரிவாக்க மக்கள் எல்லாருக்கும் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட இந்த நாடகத்தை பார்த்து அருமையான ஆண்டவரே ஆன்டி சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பந்தியிலே, பரலோக பந்தியிலே அந்த ஆண்டவரே எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு உம்மோடு கூட நித்தியமாய் ஆசீர்வாதமா வாழணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்க அவுரிவாக்கம் கிராமம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எல்லாரும் நிம்மதியா வாழணும் எங்க விருப்பம். அதை எல்லா குடும்பத்திலையும் நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த கரமெங்களோடு கூட இருப்பதாக இதுவரைக்கும் இருந்த ஆண்டவர் விசேஷமாக இங்க ஆண்டவரை கலந்து கொண்ட எல்லாரோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க இடத்துல இந்த சவுண்ட் செட் எல்லாம் ஆண்டவரே அதை எல்லாம் ஒழுங்கு செய்த அருமையான அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இதற்காக வாலண்டியராக வேலை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் திருப்பாலைவனம் திருச்சபையிலிருந்து வந்த எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையான ஆயருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சென்னை எக்மோர் திருச்சபையிலிருந்து வந்து இந்த நாடகத்தை ஆண்டவரை அவர் செய்து காண்பித்து சுவிசேஷ வார்த்தைகளை சொன்ன ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒருவேளை இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு என் கண்ணீர் மாறுமா, இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டால் உண்மையாகவே இருதயத்தில் உள்ள துக்கம் மாறுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சில சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தின் வியாகுலங்களை மாற்றி இந்த வருஷம் அவர்களுக்கு சமாதானத்தின் தேவன் அவரோடு இருந்து ஆசீர்வாதத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உங்களுடைய கரத்துல எங்க எல்லாரையும் இந்த அவுரிவாக்கம் கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாரோடு இருந்து நன்மை செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்டு முயற்சித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க கலந்து கொண்ட உங்க எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல திண்ணையிலலாம் நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இங்கே ஒழுங்கு பண்ணியிருக்கு. நீங்கள் அதை நீங்கள் ஸ்நாக்ஸ் டீ அங்கே நீங்கள் வாங்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.